தோட்டங்கள்லாம் உங்க குதிரையை விட்டு மேயுங்க சாமி, உங்க குதிரையை விட்டு மேய விடுங்க. கடல மெல்லவ மெல்லவ குதிர ಚಲುವ ಹಯವದನೆಂಬೋ ಕುದರ ಕುದರ ಬಂದರೇ ಚೆಲುವ ಕುದರ ಬಂದರೇ. சமஸ்கிருதத்துல மகா பண்டிதரா இருந்தும் கூட அவர் கன்னட பாஷையில பாடியிருக்கிறார் பாரு. ஏனால் பாமர ஜனங்கள் பரியந்தம் பக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. கனகதாசர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான், இவர் மாடு மேய்க்கிற ஜாதியில இருக்கிறவர். நாம் எப்படி இங்க இடையகன்னு சொல்றோமோ அங்கெல்லாம் குருடுன்னு சொல்லுவா. ஆடு மாடு மேய்ச்சென்று காட்டில் இருக்கிறவர். ஆனா ரொம்ப வசதி உடையவர், பெரிய குடும்பத்தனா இருந்தார், நிலநீச்சு நிறைய இருந்தது, கிராம வாழ்க்கையில இருந்தவர். விஷ்ணு பக்தி சுவாபாவிகமா இருந்தது. இவளாரும் அவதார புருஷர்கள் தான். இவர் சாட்சாத் விதுரருடைய அவதாரம். மகாபாரதத்தில் விதுரர் இருக்கிறாரே, கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட போனானே, அந்த விதுரர் தான் கனகதாசன். அப்போ அவதார புருஷாலா இருந்தாலேவே அவள் தன் ஸ்வரூபத்தை காட்டிக்காம பாமரனை போல இருப்பா. அவளுக்கு தன்னை பத்தி தெரியும், அதை பெருசுபடுத்திக்க மாட்டா, டாம் போட மாட்டா, சாமான்யமா இருப்பா. அவ எப்போ சாட்சாதி யமதர்மராஜனுடைய அவதாரம் விதுரர், விதுருடைய அவதாரம் இவரோ. அப்போ பரமபாகவதாலே யமதர்மராஜர் ஒருத்தார். ஸ்வயம்பூர் நாரத சம்புகு குமாரா கபிலோ மனு பிரகலாதோ ஜனகோ பீஷ்மஹா பலிஹி வையாசகி வயம் துவாதசைதே விஜானீமஹா தர்மான் பாகவதான் பட்டாஹா என்று ஸ்ரீமத் பாகவதன் சொல்றார். ஹரிபக்தி இவருக்கு சொந்த சொத்தா இருந்திருக்கு இல்லையா. இவர் தன்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சு ஆச்சரியமான ஒரு கோவில் கட்டி, பெரிய ஏரி, அந்த குளத்தினுடைய கரையிலே கிராமம், அங்கே ஆதிகேசவ பெருமாளை பிரதிஷ்டை பண்ணினார். அந்த ஆதிகேசவன் இடத்திலேயே அதிகமான ஈடுபாடு உடையவர். அதனால இவருடைய கீர்த்தனம் ஒவ்வொன்றிலையும் ஆதிகேசவ அப்படின்னே முத்திரை வைப்பார். ஆடு மாடு மேய்ச்சென்றிருக்கிறார். வியாசராயர் யதி சிரேஷ்டர் பல்லாக்கில் வந்திருக்கிறார். காட்டு பாதையா பல்லாக்கில் வந்தார். இப்படியும் அப்படியும் பார்த்தா துளசி வனம், ஏராளமான துளசி வனம். துளசி காணனம் எத்திர எத்திர பத்மவனானிச்ச வசந்தி வைஷ்ணவாயற்ற தத்திர சந்நிகிதோ கதை. எங்க துளசி வனம் இருக்கோ அங்க பகவான் இருக்கிறான். விஷ்ணு சாநித்தியம் உண்டு. ஒரு விஷ்ணு பக்தனுக்கு நிறைய துளசியை பார்த்தா, அப்பா நிறைய துளசி இருக்கு, பறிச்சு நாம் லட்சார்ச்சனை பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு தானே தோணும். பல்லாக்கில் போயின்னு இருக்கும் மொழி இதை பறிக்கிறதுக்கோ அர்ச்சனை பண்றதுக்கோ அவகாசம் இல்லையே. அதனால மானசீகமாகவே அப்படி தியானம் பண்ணினார். இவ்வளவு துளசியையும் மனசாலேயே பறிச்சார், மனசாலேயே மாலை கட்டினார். பகவான் கிருஷ்ணனுக்கு சாத்துறார். இது சாத்தினா ஒரு சைடு மாலை தோல்ல இறங்கி கொடுத்தோம், ஒரு சைடு மாலை மட்டிலும் தோல்ல இறங்கல, தூக்கி மாட்டின்னு நிற்கிறது எங்கேயோ. மனோபாவனை தானே, விழுந்துட்டாப்புல மனோபாவனை பண்ணக்கூடாதோ. அது மாலை விழலையே விழலையே அப்படின்னு இவர் நினைக்கிறார். ஒரு சைடு மாலை விழுந்துடுத்து, இன்னொரு சைடு மாலை விழலையே ஏன் அப்படின்னு நினைச்சு மனசாலேயே துளசியில ஏதாவது தோஷம் இருக்குமோன்னு பார்த்து மனசாலேயே அதை புரோட்சிச்சு மறுபடியும் போட்டாலும் அது போல இருக்க, உடனே பின்னாடி கூட வரக்கூடிய வித்வான்களை பார்த்து கேட்டார், இங்க துளசி நிறைய இருக்கு, ஆனா பகவானுக்கு சாத்தினையும் பூரா அது விழலியே. கிந்து மாலா நிர்மலாபி கிருஷ்ணஸ்யாம்சே நசஜதி யூயம் சாஸ்திரவிதோ விப்ராஹ தத்ர ஜல்பத காரணம். நீங்களுக்கு காரணம் சொல்லுங்க. பண்டிதான்லாம் சொன்னா சாஸ்திர விஷயமான பிரச்சனை பண்ணேலானா நாங்க அதுக்கு பதில் சொல்லுவோம். இது சுவானுபவ விஷயமான பிரச்சனமா இருக்கிறதுனால இதுக்கு எப்படி பதில் சொல்றது? தியானம் சரியா அமையலைன்னா அதுக்கு சித்த சமாதானம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால மனசை அடக்கி அந்த மாலையும் விழாப்புல தியானம் பண்ணிட்டேன்னா விழுந்து விடுறது. அப்போ சித்த சமாதானம் இல்லைன்னு சிஷ்யால் குருவுக்கு சொல்லணுமா? பல்லாக்கு போயிட்டே இருக்கும் பொழுது அங்கேருந்து ஒரு ஆட்டு இடையன் வரான். கோமணம் கட்டிருக்கான், தலையில முண்டாசு, வாட்ட சாட்டமா இருக்கான், கையில கோல் வச்சுண்டு, சுவாமி பல்லாக்க நிறுத்து, யார் விசாரி அப்படி நமஸ்கரிக்கிறான். நமஸ்கரிச்சுட்டு கைகளை குவிச்சு கொண்டு சொல்றான், நீங்கள் கிருஷ்ணனுக்கு துளசி மாலை போட்டேளே, அவன் கையில் உள்ள கடக்கோல் இருக்கு, அதுல மாட்டின் இருக்கு, அதை எடுத்து விட்டுட்டேன்னா கேளு வந்து உடுப்பி கிருஷ்ணனுக்கு
எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சது இந்த விஷயம்? நான் தான், நீங்கள் மானச பூஜை பண்ணினேன், நானும் மானச பூஜை பண்ணினேன். இங்க இருக்கிற துளசி எல்லாம் மாலை கட்டி நான் அந்த கிருஷ்ணனுக்கு மாலை போடுற வழக்கம். நான் மானச பூஜை பண்ணும் பொழுது நான் அந்த மாலையை போட வந்த பொழுது நீங்க போட்டு இந்த மாலையை கவனிச்சு விட்டேன்னார். அப்போ சாதுனாம் ஏகம் ஹிருதயம். அந்த நிலை வந்தா தான் புரியும், இல்லாத போனா புரியாது. என் மனோபாவனையில எப்படி ஒண்ணு சேர்ந்தது ரெண்டு பேருடைய அனுபவமும் இதை சொல்றார். அதை பார்த்தேன். சாதுனாம் ஹிருதயம் துவேகம் தத்ர பேதோ ந வித்யதே ஆவயோர் ஹிருதயே வியக்தம் கிருஷ்ண ஏகோ விராஜதே. என் ஹிருதயத்தில் உள்ள கிருஷ்ணன் தானே உங்க ஹிருதயத்தில் இருக்கிறான், உங்க ஹிருதயத்தில் உள்ள கிருஷ்ணன் தானே என் ஹிருதயத்தில் இருக்கு. உடனே வியாசராயர், அப்பா நீ நீச்ச ஜாதி இல்லை, ஏன்னா நீ அபரோட்ச ஞானி. எந்த ஜாதியா இருந்தால் என்ன, ஞானம் சித்திச்சு கொடுத்தா அவனே பெரியவன் என்று சொல்லியிருக்கிறாங்க பெரியவாள் எல்லாரும். சண்டாலோஸ்து சதுர்விஜோஸ்து குரு ரித்தேஷா மணிஷாமனார் இல்லையா ஆதிசங்கரம். நூனம் துவம் யோக சித்தோசி ஜன்மனாச்சாசி வைஷ்ணவா ஹரிதாச வரிஷ்டஸ்ய பாவனம் ஹி குலம் தவே. உன் குலவே பவித்திரமாக ஆச்சு. நீ கிட்டகவா என்ன கிட்டக அழைச்சார், அவனுக்கு அனுகிரகிச்சார். ஆராதன கைங்கரியம் நித்தியப்படி பூஜா கைங்கரியத்திலே நகரி வாசிக்கிற கைங்கரியம் கொடுத்துட்டார். மடத்துல அவனிடத்துல விசேஷ கட்டாட்சம் பண்ணுவார், சம்பாஷணம் பண்ணுவார், பரம பிரீத்தியோட இருப்பார். நம்ம எல்லாரையும் காட்டிலும் அவனுக்கு என்ன தெரியும், ஏதோ கன்னடத்துல ஒரு 4 பாட்டு பாடுறான், சமஸ்கிருதமே தெரியாது, காட்டுல சேரியில வாழக்கூடியவன். அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்கிறாரே ஆச்சாரியர் அப்படின்னு பண்டிதாளுக்கெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் மனஸ்தா. நம்ம எவ்வளவு பெரிய சாஸ்திரார்த்தம் பண்ணியிருக்கோம், நம்ம என்னதான் சாஸ்திர விஷயத்தை சொல்லட்டும் உடனே குறுக்க ஒரு கேள்வி கேட்கிறார். அவன் என்ன சொன்னாலும் வேதவாக்கா எடுத்துன்னு விடுறார். அவனிடத்துல அப்படி ஒரு பிரீதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சில பேருக்கு மனஸ்தாபம். எப்போதுமே சமகாலத்துல ஒரு மகான் கொண்டாடுவான், அதான் மகத்துக்கு லட்சணம். அசூயப்பட்டா அவன் மகான் இல்லை. புரந்தரதாசர் கனகதாசருடைய வைபவத்தை புரந்தரதாசர் சொல்றார். கனகதாசனு மேலே ದಯಮಾಡಲು ವ್ಯಾಸ ಮುನಿ ಮಡದವರೆಲ್ಲ ದುರಿಕೊಂಬವರು. வியாச முனி மடத்து வைஷ்ணவாள் எல்லாரும் தூஷிக்கிறாளா, இந்த கனகதாசனுக்கு இடம் கொடுத்துட்டார் அப்படின்னு. அவளுக்கு கனகதாசர் ரத்தனம், கனகர் கனகம், கனகன் கனகம். அந்த கனகதாசருடைய அனுபவம் எத்தகையதுன்னு மற்றவாளுக்கெல்லாம் காட்டணும்னு நினைச்சுட்டாரா. ஒரு நாள் எல்லா சிஷ்யர்களும் பண்டிதாலும் இருக்கார், கனகதாசனும் இருக்கார். தலைக்கு பழம் கையில கொடுத்து யாரும் இல்லாத ஸ்தலத்துல நீங்கள் சாப்பிட்டுட்டு வாரும் அப்படின்னு அனுப்புறார். மறுதின ಅವರವರ ಪರೀಕ್ಷಿಸಬೇಕೆಂದು ಕರದು ವಿದ್ವಾಂಸರೇ ಕನಕ ಸಹಿತ ಕರತಲ್ಲಿ ಕದಲಿಯ ಫಲಗವನೇ ಕೊಟ್ಟು ಯಾರಿರದ ಸ್ಥಳದಲ್ಲಿ மெத்து பன்னீரேனலு. இது அம்ச பண்ணிவிட்டு வாங்கல் அப்படிங்க. அதை வாங்கின பண்டிதாலாம் இப்படி போனா அப்படி போனா செவுத்தோரமா உட்காந்துட்டா, நாரும் இல்லாத ஸ்தலம்னு ஆச்சாரியன் சொல்லி இருக்கிறார். இப்படி பார்த்தா அப்படி பார், உரிச்ச வாயில போட்டு கையை தொடச்சுங்க வந்து வித்வத் சபையில உட்கார்ந்து. கனகன் மட்டும் அங்கேயும் கொண்டு வந்து வாழைப்பழத்தை எதிரிலேயே வச்சுட்டான். அப்படியே ஏன்பா நீ சாப்பிடல? யாரும் இல்லாத ஸ்தலத்துல சாப்பிடுன்னு சொல்லித்தே ஆச்சாரியம். நான் பழத்தை சாப்பிட போனேன்னா ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கு. யார்? அந்த கிருஷ்ணா பகி கிருஷ்ணா புரத கிருஷ்ண ஏவகி பிருஷ்டத பார்ஸ்வத கிருஷ்ணா சகி சர்வத்திர திருஷ்யதே. சூன்யமான இடமே இல்லை, பூர்ணமான இடமாத்தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பூர்ணமான இடம் இருக்கே தவிர சூன்யமா இல்லையே. என்ன பூர்ணமா இருக்குன்னா சர்வதா கிருஷ்ணன் பூர்ணமாக இருக்கிறான், பூர்ணமான இடமாத்தானே இருக்கு அப்படின்னதும் உடனே மற்ற பண்டிதாலையும் கனகனையும் பார்த்து சிரிக்கிறார். இதான் அபரோட்ச ஞானிக்கு உள்ள ஒரு பெருமை. ஆனா அவன் என்ன நினைச்சாலாம், இவன் சும்மா அவன் வாயாடி, இவன் இடம் கொடுத்ததுனாலே இப்படி பேசலாம். எங்களுக்கு மாதிரி சொல்ல தெரியாதான்னு, அவ எங்களுக்கு மாதிரி சொல்ல தெரியாதான்னு பேசலாம் ஐயா.
அவனுக்கு இடம் கொடுத்ததுனாலே மாறி பேசுறான். வாசாலம் வாலி சம்ஸ்தப்தம் விருதா பண்டிதமானினம் நீச வம்ச சமுத்பூதம் கதம் நாம் பகுபன்யசே என்று சொல்றான். சரி, இன்னொரு நாளைக்கு இது போய் ஒரு சில நாட்கள் கழிச்சு ஒரு நாள் விளையாட்டாக இப்படி கையை மூடிண்டார் வித்வத் சபையில. என் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். உங்க கையில என்ன இருக்குன்னு கேட்க, கையை மூடின்னு தான் கேட்கிறார். என்ன இருக்குன்னு எதிராஜர் வியாசராஜர் கேட்கிறார். பண்டிதாலாம் சொல்ல தொடங்கினார், கையில ₹1 பணம் இருக்கு. என்ன இருக்கு? நெல்லிக்காய் இருக்கு. நாளைக்கு துவாதசி. என்ன இருக்கு? சுண்டைக்காய் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கிறார். கனகா, என்னப்பா என் கையில இருக்கு? என்ன இருக்குன்னு கேட்க, கர தள்ளி மூர்த்தியனு பிடித கேಳುತ್ತಿರಳು ಅರಿಯದ ಜ್ಞಾನ ತಲ್ಲಿ ಬೆಳುದಿರಳು ತ್ವರದಿ ಕನಕನು ಬಂದು ವಾಸುದೇವನ ಮುಹೂರ್ತಿ ಪರಬೊಂಬ ಪುರಂದರ ವಿಠಲನೆಂದು ಬೆಳಿದನು. குருதேவா, எல்லா இடத்திலையும் உள்ள வாசுதேவன் உங்க கையில இருக்கிறான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லா இடத்துலயும் தானே இருக்கிறான். வாசுதேவ சர்வம். அப்ப கையில இல்லை, என் கையை தவிரவா வாசுதேவ சர்வம்? பதில் சொன்னா அப்படி சொல்லணும். எல்லா இடத்திலையும் உள்ள வாசுதேவன் உங்க கையில இருக்கிறான். அப்படி பொதுவாக சர்வ வியாபகன் வாசுதேவன் உங்க கையிலையும் இருக்கிறான்னு ஒரு அர்த்தமும் உண்டு. மற்றொன்று என்னன்னா, ஆச்சாரியன் கையில ஹரி இருக்கிறார். குரு பிடிச்சு ஹரிய நம்ம கையில கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். உடனே சிரிச்சா அப்படி கையை திறந்தார். வாசுதேவ சால கிராமம் இருக்கு. இந்த சால கிராமத்திலேயே வாசுதேவ மூர்த்தின்னு ஒண்ணு உண்டு. அந்த சால கிராமம் இருக்கு. இப்படி நிரூபணம் பண்ணிதாராம் கனகருடைய ஞானம் எத்தகையது அப்படின்னு. அப்ப கூட அவளுக்கு மனசு அடங்கல, தீரல. கனகர் கால்கள்ல கஜ்ஜ கட்டி கொண்டு கையில தம்புரா வைத்து கொண்டு பாடிண்டே இருப்பார். கனகதாசருடைய கீர்த்தனங்கள்லாம் மிகவும் பிரசித்தம். அவர் தான் பாடினதையும் பாடுவார், புரந்தரதாசரும் முதலிகளை பாடுவார், ஸ்ரீபாதராஜர், வியாசராஜர் எல்லா கீர்த்தனங்களையும் பாடுவார், தான் பாடின கீர்த்தனங்களையும் பாடுவார். இன்னைக்கும் உடுப்பியில பார்த்தோமானா கனகதாசர் நின்று கொண்டு கீர்த்தனம் பாடின இடம் இருக்கு. பகவானுடைய சந்நிதிக்கு நேர பின்னாடி பகவான் பிரத்யட்சமான இடமும் பின்னாடி இருக்கு. பகவான கீர்த்தனம் பாடின்ற இடம் இருக்கு. பண்டரிபுரம் போனா சோகாமேளனுடைய ஸ்தானம், நாமதேவருடைய ஸ்தானம் பண்டரிநாதனுக்கு எழுத்தாப்புல இருக்கிறது போல உடுப்பி போனோமானா முதல் கனகதாசருடைய ஸ்தானம் இருக்கு. கோவிலுக்குள்ள வரமாட்டார். அவர் ஆச்சாரம் உடைய பிராமணால் தான் கோவிலுக்குள்ள போக முடியும். அதை பத்தி பரவாயில்லை. எட்டக இருந்து கொண்டே அங்க பகவானுக்கு ஆராதனை நடக்கும், தீபாராதனை நடக்கும். இங்கேந்தே பார்க்கலாம். தேரடி ஓரமா எட்டக நிற்பார். தன்னை மறந்து காலில் கஜ்ஜ கட்டி கொண்டு ஆடிண்டு பாடிண்டு குதிச்சு கொண்டு சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிராமணாலாம் யதோக்தமாக ஸ்நானம் பண்ணி கோபிச்சந்தனம் இட்டு கொண்டு தாமிரமணி துளசி மாணிலாம் சாத்து கொண்டு தாமிர சொம்புல தீர்த்தம் எடுத்துக்கொண்டு மடி கட்டி கொண்டு ஆச்சாரமாவார். சத் பிராமணாலே சத் வைஷ்ணவால பார்த்தாலே நமக்கு தரிசனாதேவ சாதவகான். அப்படி வரக்கூடியவர்கள் வேத பாராயணங்கள்லாம் பண்ணி கொண்டு வரக்கூடியவர்கள் கனகன் இப்படி உடம்பு தெரியாம குதிக்கிறத பார்த்து எங்கேயாவது மேல விழுந்து துளைய போறானே, அது பண்டரிபுரம் இல்லை, உத்தரகுத்தர் பேட்டி ஆலிங்கனம். இங்கெல்லாம் நம்ம தட்சிண தேசத்து பக்தி எல்லாம் மடிதான் பக்தி. மேல விழுந்து தொலைச்சிட போறானே அப்படின்னு நினைச்சுட்டா, கனகா, ஏ அப்பா கனகா நகர், யாருக்கு இங்க பிரஜை இருக்கு? அப்படியே ஆனந்த பாஷ்பம் கொட்ட நர்த்தன வாடி கிருஷ்ணா நீ பேக நீ பாரோ அப்படியே பாடின்னு கண்ணா என் எதிரில் காலாலம் தீக்கே கேச்சே நீலாத்த பாபோளி நீலவர்ணனே நாட்டியமாடுத்த பாரோ கிருஷ்ணா நீ பேக்கனே பாரோ அப்படியே